தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களா நடைபெற இருக்கு. இந்த நிலையில அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களோட தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு வராங்க. அந்த வகையில பாஜகவோட தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு. முக்கியமா ஏழை எளிய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள்னு 4 சாரார் மக்களை மெயினா டார்கெட் பண்ணி இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க. குறிப்பாக ஏழை எளிய மக்களை கவரும் நோக்குல இலவச ரேஷன் திட்டம் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். பருப்பு வகைகள், எண்ணெய், காய்கறிகள் ஆகியவற்றோட உற்பத்தி மற்றும் விலைகளில் தனி கவனம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சேவைகள், ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்ட உதவும் PM ஆவாஸ் யோஜனா திட்டம் நீட்டிப்பு, எல்லா வீடுகளுக்கும் குடிநீருக்கான வசதி, PM சூரியகர் யோஜனா திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் மூலமா இலவச மின்சாரம் வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கிராமப்புற பெண்களுக்கான லட்சுமதி தீதி சுய உதவிக்குழு திட்டம் விரிவாக்கம், அதிகப்படியான பெண்களை வேலைகள்ல இணைய வைக்க அவர்களுக்கான மகளிர் விடுதிகள், பொது இடங்கள்ல மகளிருக்கான கழிவறைகள், பெண்களை அதிகமா தாக்குற மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய்களுக்கான மருத்துவ சேவைகள் அதிகரிப்பு, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க நாரி சக்தி வந்தன் அதிநியம் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரது, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சக்தி திட்டம் விரிவாக்கம் என மகளிரை குறிவைத்து அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கு பாஜக. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகள்ல வினாத்தாள்கள் முன்கூட்டியே லீக் ஆவதை தடுக்க நடவடிக்கை, பொது தேர்வுகள்ல வெளிப்படைத்தன்மை, நிறைய தொழில் முனைவோரை உருவாக்க அதற்கான நல்ல சூழலை உருவாக்குதல், சுற்றுலா துறைகள்ல வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், உற்பத்தி துறையில அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட திட்டங்களை நாட்டின் இளைய சமுதாயத்தை குறிவச்சு அறிக்கையில சேர்த்திருக்கு பாஜக. அடுத்ததாக ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வர 6000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும். பயிர்களுக்கான காப்பீடு திட்டம், அதிக சத்து வாய்ந்த காய்கறிகளை பயிரிட உதவுதல், அதிகமா பயன்படுத்தப்படும் வெங்காயம், தக்காளி ஆகிய காய்கறிகளை சேமித்து வைக்க வசதி, விவசாயத்தை அதிகரிக்க பயிர்களுக்கான நீர்ப்பாசனம் சார்ந்த வசதிகள் உள்ளிட்ட திட்டங்களை விவசாயிகளை குறிவச்சு வகுத்திருக்கு பாஜக. இவை தவிர மீண்டும் ஆட்சிக்கு வந்தா 2025ஆம் ஆண்டு பழங்குடி ஆண்டாக கொண்டாடப்படும். 2036ல ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சர்ச்சைக்குரிய யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் கொண்டு வரப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க.